Taste the Daily. வெறும் 4.5 மாதத்தில் தமிழகத்தில் மட்டும் இதுவரை 2,16,000 பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்ட அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் கடந்த ஆண்டில் நாய்க்கடியால் 4,80,483 பேர் பாதிக்கப்பட்ட நிலையில் தெருநாய்களின் அட்டகாசம் அரியலூர், கடலூர், ஈரோடு, சென்னை, கோவை ஆகிய மாவட்டங்களில் அதிகமாக உள்ளதும் தெரிய வந்துள்ளது. இதன் காரணமாக ராபிஸ் நோயால் கடந்த ஆண்டு மட்டும் 43 பேர் இன்னுயிர் நீத்துள்ளதை அறிந்த பொதுமக்கள் தெருநாய்களை கட்டுப்படுத்த விடிய அரசு முறையான நடவடிக்கைகள் ஏதும் எடுக்கவில்லை என விமர்சிக்கின்றனர். அத்துடன் பல்வேறு வகையிலும் தமிழக மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஸ்டாலினோ மக்கள் நலனில் சிறிதும் அக்கறையின்றி குழு ஊட்டியில் குடும்பத்துடன் பொழுதை கழித்து வருவதாக குற்றம் சாட்டுகின்றனர். தமிழகத்தில் கடன் தொல்லையால் தற்கொலை செய்து கொள்ளும் நிகழ்வுகள் தொடர்கதையாவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். கடந்த ஏப்ரல் 29ஆம் தேதி கடனுக்காக மிரட்டி கட்டாய வசூல் செய்யும் நடவடிக்கைகளுக்கு எதிராக 5 ஆண்டு சிறை, 5 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்க வகை செய்யும் சட்டத்தை ஸ்டாலின் அரசு இயற்றியது. இதனால் கந்துவட்டி கொடுமை இருக்காது, கடனால் தற்கொலை சம்பவங்கள் நடைபெறாது என்றும் விளம்பரம் செய்தது. ஆனால் அதற்கு மாறாக சேலத்தைச் சேர்ந்த வடிவேலு என்பவர் கடன் தொல்லையால் தற்கொலை செய்து கொண்டார். அதேபோல் திருச்சியில் கடன் தொல்லையால் 2 குழந்தைகளை கொன்று ஜவுளிக்கடை அதிபர் மனைவியுடன் தற்கொலை செய்துள்ளார். இதையறிந்த பொதுமக்கள் எதையும் ஒப்புக்கு செய்யும் திமுக அரசு இந்த சட்டத்தையும் முறையாக அமல்படுத்தாமல் அலட்சியம் காட்டுவதால் தற்கொலைகள் தொடர்கதையாவதாக குற்றம் சாட்டுகின்றனர்.